மகளின் மரவங்களை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா துளசி வந்து தப்பு செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக ஒரு நாகம்மா கோவிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பாம்பு வந்து துளசியை தீண்டிடுச்சு அப்படின்னா துளசி வந்து தப்பு செஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக துளசி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா வெளியே வந்து அபிராமி நாச்சியார் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா அந்த சூடாமணியோட அம்மா அப்பா எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா துளசியை வந்து எப்படியாவது தப்பு செஞ்சவன் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேணும்னே ஒரு விஷப்பாம்பை வாங்கி உள்ளே விடுவாங்க. ஆனால் அந்த விஷப்பாம்பு பார்த்திங்க அப்படின்னா துளசியை கொத்த விடாமல் அங்கே உள்ள நாகப்பாம்புங்க எல்லாமே அந்த பாம்பை கொத்தி சாகடிச்சிருச்சுங்க. இதனால துளசிக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சூடாமணி பார்த்திங்கன்னா ஒரு செடியை வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. அந்த செடியை பார்த்திங்க அப்படின்னா நெருப்பை வச்சு எரித்து அந்த புகையை பார்த்திங்கன்னா துளசி சுவாசிக்கிற மாதிரி செஞ்சுருவாங்க. அதை சுவாசிச்சனால துளசி வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. காலையிலே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா துளசி மயக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பாம்பு கடிச்சு தான் துளசிக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்போ துளசி தப்பு செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அபிராமி நாச்சியார் பார்த்திங்க அப்படின்னா துளசி அப்படி கிடையாது, துளசி வந்து நெருப்பு மாதிரி அவள் மயக்கத்தில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து பார்த்தா துளசி வந்து எந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் துளசி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து பாம்பு கொட்டி இந்த மாதிரி மயக்கம் போடலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு புகை வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. இதனால துளசி எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்ல போகிறாங்க, ஸோ இதுக்கப்புறமாவது எல்லோரும் வாய மூடிட்டு துளசி எந்த குறையும் சொல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.